அது இந்த தேர்தல் நாடகத்தில் நான் நடிக்க தயாரில்லை. எப்போவும் அது வீண். நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்கு இது? நீங்கள்லாம் ஒரு படித்த ஊடகவியலாளர் தானே, இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கிறீங்க? தேர்தல் வரும்போது தான் நீட்டுக்கு வருவியாயா? அதை பாருங்க. என்ன அதாவது பார்க்கறதுனா ரசிச்சு பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியும். இல்லை என்ன கொடுமைன்னு பாருங்க. இப்போ இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க? சரி, இந்த நீட்டு தேர்வை முதலாக கொண்டு வந்த பெருமக்கள் யார்? கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் நீங்களும் தானே. காங்கிரஸ் கொண்டு வந்தது, கூட இருந்தது யார்? அன்னைக்கே அந்த நீட்டு அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாமல் இங்கே இந்த பக்கமாக நீட்டுன்னு சொன்ன பெருந்தகையில் யார்? நீட்டு தேர்வுக்கு ஆதரித்து ஐயா கருணாநிதி கடிதம் எழுதுனது முரசொலியில் இருக்குது. வேணா இன்னைக்கு நீங்கள் அதை கிழிச்சு மறைக்கலாம். எழுதியிருக்காரு. ஒரு நாடு ஒரு தேர்தலில் முதல்ல ஆதரித்து பேசின பெருமகன் யார்? யாருன்னு சொல்லுங்க. அதான் ஐயா தான். தேவையற்ற செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்துல பொதுக்குழுவிலே கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம ஐயா தான். நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலை ஏற்றும் ஒரு தீர்மானம் வரும், அதையும் நீங்கள் அண்ணன் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. பதில் இருக்கணும். இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும், இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும், அங்கே பாவக்கூத்து, அங்கே பொம்மலாட்டம், இங்கே வள்ளி திருமண நாடகம், அங்கே ஹரிச்சந்திர மாயனாண்டம் கண்ட நாடகம். அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம். அது மாதிரி தேர்தல் வரும்போது நீட்டுக்கு எதிரானது, கட்சித்தீவுக்கு எதிரானது, அது எல்லாத்துக்கும் எதிராக வரும். நான் கேட்டேன்ல, அதனால் தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன். நீங்கள் நீட்டு தேர்வுக்கு எதிராக ஏன் போடலைன்னு கேட்டேன். இப்போ அதுக்கு இப்போ போடுறோம்ல, அதுதான் பண்ணுறாங்க. நான் இப்போ கடல்ல குதி செய்யறது இல்லையே, செஞ்சா நான் ஏன் கேட்குறேன்? செய்யறது இல்லை, ஏமாத்துறது தான் கஷ்டமா இருக்குது. செய்யறோங்கிறது எத்தனை? இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு பேசுனது யார்? வாக்கு தந்தவர் வாயை மூடிட்டு இருந்தது யார்? சிறையில் இருக்கிறவர்கள் எங்கள் உடல் நலிவுற்று போயிடுச்சு, எங்களுக்கு முன்விடுப்பு கொடுங்கன்னு கேட்டபோது நீதிமன்றம் கொடுன்னு சொல்லு. பதில் மனு என்ன தாக்கல் பண்ணீங்க? இவர்களை வெளியில் விட்டால் அங்கே வாழ்கிற இந்து மத தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து, இவர்கள் உள்ள என்ன மனநிலையில் சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள், இவர்களை வெளியே விட்டால் இவர் உயிருக்கு ஆபத்து. தம்பி, பதில் மனு தாக்கல் செய்த பெருந்தகை நம்ம ஐயா தான். அப்பாவி இஸ்லாமிய உயிர்கள் விடுதலைக்கு பேசின பெருமகன் தான். என்ன தேவை சொல்லிட்டு இருந்தது. நாம் தமிழர் தொடர்ந்து தனித்து போட்டியிடும் அந்த ஸ்டாண்ட்ல இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? ஏன்னா நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சுல, வச்சு ஆரம்பிச்சு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்ட்ல உங்களுக்கு ஏத்த கூட்டணி வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? எந்த ஸ்டாண்ட்ல மாறுதல் வந்திருக்கு? அதாவது நிறைய கட்சிகள்ல மாற்றங்கள் நிறைய வந்துச்சு, புது புது கட்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய புதிய விஜய் மாதிரியான. அதாவது நீங்கள் எல்லாரும் இந்த கூட்டணின்னு பேசுறீங்க. ஏற்று சொல்வது கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்? ஒருத்தர் கூட கேட்குறதில்ல. கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு தேவைப்படலை. நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி வச்சுருக்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி மக்களோட இணைந்து மக்களுக்காக நிற்கிற ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணி நாங்கள் தான். அதனால் இருக்கிற எண்ணெயும் கொண்டு போய் அந்த சாக்கடையில் தள்ளி விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. எங்களுக்கான அணி எங்கள் கோட்பாட்டை ஏற்று, எங்கள் தத்துவத்தை ஏற்று, இந்த பாதை சரியாக இருக்குது, இவங்க நிலைப்பாடு சரியாக இருக்குன்னு ஏற்று வரணும். அது இந்திய திராவிட கட்சிகள் இல்லை. அதை நாங்கள் அதுக்கு எதிராக தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கோம். அப்போ அந்த எங்கள் நிலைப்பாடை ஏற்று நாங்கள் எடுத்து வைக்கிற ஆட்சி முறை இப்படி செய்வோம், இப்படி கொண்டு வருவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், இப்படி இருக்குல்ல, அப்படி சொல்கிறோம்ல. இந்த திட்டங்கள் நல்லா இருக்குது, இது வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி எங்களோட வர்றவங்கள ஏற்போம். அது அப்போ யோசிக்கணும். இப்போ யாராவது வந்தால் அனுப்பி விடுங்க. வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுன்னு அவங்க நம்புகிறாங்க. எல்லாரும் அதை முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் வாக்குக்கு காசு கொடுத்து அப்படி பெற வெற்றி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஊழலுக்கான முதல் ஊற்றுக்கண்ணே அங்கே தான், ஊழல் லஞ்சத்துக்கான விதையே அங்கே தான் ஊண்டப்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால்
அது மாற்று அரசியலாக இருக்காது, மிகப்பெரிய ஏமாற்று அரசியலாக இருக்கும். வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கி வருகிற அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்காது, முதலாளிகளுக்கானதாக இருக்கும். அப்போ முதலாளிகளுக்கான அதிகாரங்களை கட்டமைக்கப்பட்டால் உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கம், உழுகும் உழவர்குடி மக்கள், இந்த மாதிரி மீனவர்குடி மக்களினுடைய பிரச்சனை காதில் விழாது. அது தேர்தல் நேரத்தில் 500க்கு 1000 கொடுத்தா போதும், 1000க்கு 2000 கொடுத்தா போதும், அப்படி வந்து நின்று. அதனால் அந்த முறையை நாங்கள் வெறுக்கலை, அருவருக்கிறோம். அதனால் அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேறு ஏதாவது அரசியல் அதிகாரத்தை எப்படி தான் அடைவீங்க? அரசியல் அதிகாரம் தனிச்சு நின்று அடைய முடியாதுன்னு யாரும் உங்களுக்கு கற்பித்தது? அரசியல் அதிகாரம் கொடுக்கணுமா வேணாமா? கூட்டணி இருந்தால் தான் கொடுப்போம்னு மக்கள் எதுவும் கோயிலில் சத்தியம் பண்ணியிருக்காங்களா? 2014 37 இடம் தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதாவால் எப்படி வெல்ல முடிஞ்சது? அந்த தேர்தலில் எப்படி வெல்ல முடிஞ்சது அதை பேசணும். கெஜ்ரிவாலால் பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தனிச்சு நின்று எப்படி வெல்ல முடிஞ்சது? தனிச்சு நின்று 1.1 விழுக்காடு 4.5 லட்சம் வாக்கில் இருந்தவன் 36 லட்சம் வாக்குக்கு எப்படி வளர முடிஞ்சது சீமானால்? தம்பி, இத்தனை கட்சிகள், இவ்வளவு கூட்டணிகள், இவ்வளவு பணம் கொட்டி, இவ்வளவு அதிகார வலிமை எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும்போது இந்திய நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல அது ஏன் மோடியா அருமை சகோதரர் ராகுலாங்கிறதான் போட்டி. இவ்வளோ கட்சிகள் இருக்கும்போது என்னை தேடி ஒரு எளிய மகனை புது சின்னத்தில் ஒரு ஒளி வாங்கின்னு ஒரு சின்னத்தை ஒரு வாரத்தில் கொடுத்து எந்த வேட்பாளரும் எவனுக்கும் தெரியாது 8வது பெட்டியில் இந்த சின்னத்தை தேடி போட்டு 36 லட்சம் ஓட்டை போட்டு 8.22 8 விழுக்காடு வாக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக உயர்த்திருக்காங்கன்னா அது வளர்ச்சி இல்லையா? இந்த 8 36 62 ஆக்கி 75 ஆக்கி 76 ஆக்கி போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அது அப்படி கருதாதீங்க. ஒரு தடவையாக சொல்லுங்கள், அண்ணே நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்க, தொடர்ந்து நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க, பாராட்டுக்கள்னு சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு எத்தனை நாளைக்கு தான் அப்படி நிற்பியது? இதுவா அது சொல்லுங்க. நீங்கள் நான் கூட்டணி வச்சு போயிட்டேன்னா இந்த கேள்விகள் எதையுமே நீங்கள் என்கிட்ட கேட்க முடியும். அதுக்கு பதில் சொல்கிற தகுதியேன்ட்டு இருக்காது. ஏன்னா அந்த எசமான்கிட்ட தான் எசமான கைகட்டி தான் நான் நிற்பேன். அப்போ வந்து நான் வந்து அவர் கோச்சுப்பார், அடுத்த தடவை சீட்டு கொடுப்பாரா இல்லையோ. எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது தான், நாயா நின்று 4 வீட்டில் நட்டி தின்னு வாழ்கிறத விட சிங்கமாக இருந்து கரைச்சி செத்து போனா அப்படின்னு. அதுதான் நான் சிங்கமும் இல்லை, நான் புலி. அதனால் சுதந்திரமாக காட்டில் வேட்டையாடிட்டு முடிஞ்சதை சாதிச்சுட்டு போகணும். அது சரி வராது, இல்லை நமக்கு சரி வராது. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ நீங்கள் கச்சத்தீவு மீட்பு இப்போது ஒரு செய்தியாக வருது. நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குடிப்பான், கொள்ளையடிப்பான், திருடுவான், சமூகம் ஒழுக்கங்கட்ட செயல் என்று வைத்திருக்கிற எல்லா செயலையும் செய்வான். ஊரில் ஒருத்தன் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டினோன்னே அவனும் காப்பு கட்டிக்கிடுவான். ஒரு வாரம் விரதம் இருக்கிறேன்பான். திடீர்னு அவனுக்கு கொட்டடிச்சோன்னே சாமி வந்துடும். அப்புறம் அவன் சாமி ஆயிடுவான். அந்த நேரத்தில் அவன் செஞ்ச அக்கிரமங்களெல்லாம் அந்த இடத்துல புனிதப்படுத்திக்கிடுவான். அது கோயில் திருவிழா, இது தேர்தல் திருவிழா. அதனால் இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது, எங்களை போல பிள்ளைகள் வந்து அந்த மக்கள் பிரச்சனையில் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது. அதனால இந்த பயலுக வளர்ந்துலேருந்து வந்துடுவாங்களோங்கிறதுல திடீர்னு கச்சத்தீவு மேலே ஒரு காதல். அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று தார எடுத்துகிட்டு போன மாதிரியும் இதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி வந்து அந்த ஒன்றத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்கிறது இருக்குல்ல. சரி, ஒன்றத்துக்கு உதவாத இடம் இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேட்குறீங்க. சரி, அது இலங்கைக்கு தான் எதுக்கு? சரி, ஒன்றுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை. அந்த ஒன்றுத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு? நீங்கள்லாம் கற்றவர்கள், அறிவார்ந்தவர்கள். கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறத நீங்கள்லாம் ஏற்கிறீங்களா? சொல்லுங்கள். அவன் பாலைவனத்திலே பயிரிட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் கடலுக்கு தோண்டுனா வரப்போகுது தண்ணி. என்ன அதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடம் அப்படின்னு. அதுக்கு பரிகாரமாக
இப்போ குறிப்பாக எங்கள் அண்ணன் செல்வ பெருந்தையெல்லாம் சொல்லும்போது பல லட்ச நிலங்களை ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்று கொடுத்தாருங்கிறாங்க. அந்த இடம் எந்த இடம் எங்கே இருக்குது? சரி, நீங்கள்லாம் யாராவது சொல்லுங்கள். கச்சத்தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்று கொடுத்த நிலங்கள் எங்கே? 3 கையெழுத்தில் தமிழ் பேரினத்தினுடைய தேசியனத்தினுடைய தலையெழுத்தை எதிர்காலத்தை நாசமாக்கிய பெருமக்கள் இவர். முதல் கையெழுத்து ஸ்ரீமாவோல் சாஸ்திரி கையெழுத்தில் மலையக மக்கள் 15 லட்சம் மக்களை இரவோடு இரவா நாடற்றவர்களாக குடியேற்றவர்களாக்கி கொண்டாந்து இறக்கிவிட்டு அவன் என்னான்னே கவலைப்படாமல் விட்டு போனது. அங்கே இருக்கிறவங்க எண்ணிக்கையும் போச்சு, அங்கேயே குடியுரிமையற்றோம். இங்கேயாவது எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தா, வேலை வாய்ப்பு கொடுத்தா, இடம் கொடுத்தா? இல்லை. முதல் கையெழுத்தில் முடிஞ்சிருக்கு. 2வது கச்சத்தீவை பாராளுமன்றத்தில் இன்றைக்கெல்லாம் பேசுகிற மாதிரி சட்டமன்றத்தில் திருப்பி எடுக்க தீர்மானம்லாம் போடல. அப்படி ஏதாவது கொடுக்கறதுக்கு விவாதங்கள் தீர்மானங்கள் இது நிறைவேற்றப்பட்டதா? இல்லை. தான் தோன்றித்தனம் சொல்லும்ல, தன்னிச்சையா அது அதிகார திமிரில் எடுத்து கொடுத்து விட்டீங்க. அதில் வலை உலர்த்துற உரிமை, அதை காய வச்சுக்கிற உரிமை தமிழர்களுக்கு உண்டுன்னு மீன் பிடிக்கவே விடலை. அப்புறம் எங்கிட்ட வலை உலர்த்துறது? அந்த கையெழுத்து அதே சினிமாவை பண்டார நாயக்கா அம்மையார் இந்திரா காந்தி கையெழுத்தில் அந்த உரிமை பறிபோயிடுச்சு. தமிழனுடைய தலையெழுத்தே மாறிட்டு, தலைப்பெழுத்து அங்கே மாறிச்சு. திருப்பி ஐயா ராஜீவ் காந்தி அதிபர் ஜெயவர்த்தனை அவருடைய ஒப்பந்தம் கையெழுத்து. வலுக்கட்டாயமாக தன் இன மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த எங்கள் மீது வலுக்கட்டாயமாக ஒரு ஒரு கையெழுத்திட்டு அதை திணிச்சு அதை ஏற்க சொல்லி தேவையற்ற சிக்கலை உருவாக்கி இவ்வளவு பெரிய பின்னடைவை ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிய இனத்தை அழிச்சு ஒழிச்சு நாசமாக்கின நாசகாரர்கள் இவர். எல்லாமே அதிகார திமிர்ல. இதுல கொடுமை என்னன்னா, இது எல்லாம் செய்தவர்கள் இவர்களுக்கு இப்படி ஒரு இனம் திரும்ப திரும்ப ஒரு புரிதலும் இல்லாமல் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்கறதுனால அவங்க ஒன்னத்துக்கு உதவாத இடங்கிறாங்க. அது ஓ இடமா? அது எங்கள் இடம், எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய இடம். அதை எடுத்து கொடுத்தது இலங்கை. எப்போதும் சொன்னதில்லை அது எங்களுக்கு சொந்தமானதுன்னு. வெள்ளைக்காரன் இந்த இங்கே இருக்கும்போதும் அது இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு அவன் ஏற்கல, அவன் இலங்கைக்கு சொந்தமானதுன்னு கேட்கல. அது எங்கள் பாட்டனார் சேதுபதி மன்னனுடைய நிலம். அதை அவசரமாக எடுத்து கொடுத்துட்டு அது இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், அவர்கள் பக்கம் இலங்கை போயிடக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய கடற்படை தளம் திருகோணமலை இருக்குது, அங்கே ஒரு தீவு, தோள்பட்டையில் பாகிஸ்தானும் சீனாவும் இருக்குது. அப்போ காலடியில் அது வந்துடக்கூடாதுன்ட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு அது சிக்கலாக இருக்குன்னு இந்த இதை லஞ்சமாக கொடுத்து இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினச்சாங்க. அவன் வாழை நம்ம காட்டி வாழை அவங்களுக்கு காட்டிட்டு மண்டையை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கா. அது அவன் இன்னைக்கு முழுக்க சீனா ஆக்கிரமிச்சிருக்கு இலங்கை. நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு. கச்சத்தீவை சரி மீட்கலை சரி, மீனவர் வாழ்வுரிமையை பாதுகாக்கிற அந்த கடமையவாத அரசு செஞ்சிருக்காங்கிறத. வலிமை மிக்க கடற்படை இராணுவம் அங்கே கடலுக்குள்ள நின்று பாதுகாப்பு பணியை செய்யுது. அப்புறம் எப்படி இத்தனை மீனவர்களை அவன் கைது பண்ணியிருக்கான்? இவ்வளவு படகுகளை பறித்து ஏழ விடுறான். உன் நாட்டு மீனவனுடைய படகை இவ்வளவு மீனவர்களை சுட்டே கொண்டிருக்கான். அப்போ யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த கடற்படை இராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்யுது? இந்த கேள்வியை நாட்டின் குடிமக்களாக நாம் எழுப்பணுமா எழுப்ப வேண்டாம்? இந்த கடற்படை அங்கே நின்று யாரிடமிருந்து பாதுகாக்கு? சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்காத ஒரு இராணுவம் எந்த நாட்டிடமிருந்து எங்களை பாதுகாக்க? அப்போ எங்களுக்கு அந்த கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிகளான எங்களுக்கு இருக்கா இல்லையா? எல்லை தாண்டி நாங்கள் வாரம் என்றால் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறார்களா இல்லையா? கடலில் எல்லை எது? என் நாட்டின் கடல் எல்லை இங்கே வரையறுக்கப்பட்டு அங்கே ஏதாவது இதான் இதோட உன்னுடைய எல்லை, மீனை பிடித்து கொண்டு திரும்ப அப்படி ஏதாவது வரையறை இருக்குதா? அங்கே ஏதாவது இருக்குதா? எத்தனை காலத்துக்கு இந்த கொடுமைகளை நாங்கள் சகிக்கிறது? தேர்தல் வரும்போது எங்கள் மீது இனம் தெரியாத ஒரு பற்று, ஒரு பேரன்பு, ஒரு பெருங்காதல் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் இது
இது மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற மீனவர்கள் தாக்கப்பட்டால், அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டால் இந்த நாடு இவ்வளவு மெத்தனமாக இவ்வளவு பொறுப்பற்று இயங்குமா? நீங்களே பார்த்த செய்தி தான் இன்னும் வலைவெளியில் இருக்கு. குஜராத் மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்ச போது பின்தொடர்ந்து விரட்டி போய் அதை தடுத்து மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம். அது பாராட்டுக்குரியது. அதுபோல ஒரு தடவை கூட எங்களை நீங்க காப்பாற்றல, எங்களை பாதுகாக்கல. மீனவர்களை தாக்கினார்கள், தடுத்து இந்திய ராணுவம் கடற்படை ராணுவம் காப்பாற்றியது என்று இல்லை. எப்படிப்பட்ட சிக்கலில் நாங்கள் நிற்கிறோம்னு பாருங்க. இப்போ இதில் கச்சத்தீவு மீட்பை பற்றி பேச போகிறேன், அதை பற்றி பேச போகிறேன்னு பிரதமர் ஒன்றும் அறிவிப்பு கொடுக்கலை. இலங்கைக்கு சொல்கிறாங்க. தீர்மானத்தை நீங்க எதிர்க்க முடியுமா? தேர்தல் நேரத்தில் எதிர்ப்பீங்களா? இல்ல இல்ல, நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்றது எனக்கு விளங்கிக்கிட்டேன். உங்க கேள்வி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு மீட்புக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போச்சா? போச்சு. இந்த காங்கிரஸ் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணது? கச்சத்தீவை கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் பதில் மனு. வேணா நீங்க தேடி பார்த்துக்கிறீங்க. மறுபடி பாரதிய ஜனதா வந்தது, இதே வழக்கு வந்தது. அதே பாரதிய ஜனதா ஆட்சி அன்றைக்கு அரசு தரப்புல முன்னாடி வழக்கறிஞர் வச்ச பதில் மனு இதே பதில் தான். கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதான் இருந்தது. அப்புறம் அந்த மத்தியில் ஆள்ற கட்சி தலைமை ஆட்சி அது ஒரு முடிவெடுக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முடிவெடுப்பீங்களா? எப்படி முடிவெடுப்பீங்க? எப்படி முடிவெடுப்பீங்க? இந்திய கட்சிகளுக்கு எப்பவுமே தம்பி 2 நிலைப்பாடுகள் இருக்கும். கர்நாடகான்னு வரும்போது காவிரி அது யாரோட உடைமை, யாரோடைய பிரச்சனை, அது கர்நாடக மாநிலத்தோடு நிற்கும் பிஜேபி. காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்துக்காக நிற்கும். ஆனா இங்கே வரும்போது காவிரியை பற்றி பேசாது, கச்சத்தீவை பற்றி பேசாது, முல்லை பெரியாற்று உரிமையை பற்றி பேசாது. ஏன்னா நாங்க எங்களுக்கு எது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்க ஓட்ட போட்டுருவோம். அதனால எங்களுக்கு அந்த புரிதலோ, அந்த தெளிவோ, அந்த கோபமோ, அந்த வலியோ இருந்தால் நாங்கள் ஏன் இதை இப்படி அவங்க அச்சம் இல்லாமல் இதை பேச முடியும்? எப்படி பேச முடியும்? சட்டசபை தேர்தல் வரும்போது அம்மா வானதி சீனிவாசன் அரசு கொண்டு கொடுக்கும் இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேச முடியுமா? இது ஒப்புக்கு தீர்மானம், இது ஒரு வெற்றி தீர்மானம் இல்லை, வெற்று தீர்மானம். அது உலகத்துக்கே தெரியும். சரி, மீட்டிட சொல்லுங்கப்பா. எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும்? நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும்? நான் 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள், அதை நிறைவேற்ற குழுக்கள். எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? நீங்க வழக்காடு மன்றத்தில் தமிழ்ல வழக்காடுகிற உரிமைக்காக சட்டமே ஏற்றினீங்கல்ல, அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? குடியரசுத் தலைவர் ஒற்றை மகனின் கையெழுத்துக்காக ஒரு தேசினத்தின் உரிமை உறங்குதா இல்லையா? உறங்குது. நீங்களே 2 குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீர்களா இல்லையா? அம்மையார் பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி 2 பேரையும் தேர்வு செய்த பெருமக்கள் யாரு? இதே திமுக. அன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம், என் நிலத்தில், என் நாட்டின் நீதிமன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை, அந்த சட்டத்திற்கு ஒரு கையெழுத்து போடுங்க, அதை ஆமோதிச்சுட்டு நீங்க அதை ஆதரிச்சு கையெழுத்து போடுங்க, சரின்னு கையெழுத்து போடுங்க நீங்க சொன்னீங்களா? சொல்லுங்க. அப்ப நீங்க தீர்மானங்கள், இந்த தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு வெற்றி தீர்மானமா வந்திருக்குது? சொல்லுங்க, எத்தனை தீர்மானம் வந்திருக்குது? சரி, இப்ப இந்த தீர்மானத்தை நீங்க சொல்ற மாதிரியே நம்ம வரவேற்போம். எப்ப திருப்பி எடுப்பீங்க? இந்த கச்சத்தீவு பிரச்சனை நேற்று வந்தது இல்லையே. நீங்க ஆட்சிக்கு 4 ஆண்டு முடிஞ்சிருச்சா, 5வது ஆண்டு வருது, அடுத்து தேர்தல் வருது. இந்த 4 ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருந்தது. ஒரு சங்கிலியில 12 மீனவனை கைது செஞ்சு இழுத்துட்டு போனான்ல. ஆடு மாடை கூட தனித்தனி கயிறுல கட்டி இழுத்துட்டு போவோம். ஆனால் ஒரே சங்கிலியில 12 மீனவனை கட்டி இழுத்துட்டு போன காட்சி இருக்குல்ல. அப்ப உங்க கண்டனம் என்ன? உங்க கடுஞ்சொல் என்ன? உங்க எதிர் விவாதம் என்ன? கருத்து என்ன? எத்தனை ஆண்டுகளா அந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது? எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். கொடுக்கும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது நீங்க. அன்னைக்கு இந்த செயல் கொடுமையானது வரலாற்றில் பெரும் துரோகமாக அமையும் எதிர்த்து பேசின ஒரே மகன் எங்க தாத்தா மூக்கைய தேவர் தான். லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுறீங்களே, கச்சத்தீவு மீட்புக்கு ஒரு மாநாடு பேரணி அப்படி நடத்தி அழுத்தம் கொடுத்தீங்களா? 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில். மூலெல்லாம் உங்க கட்சி, உங்க ஆதரவு கட்சிகள் தான்.
நீங்கள் எதிர்குரல் அங்கே எழுப்பி பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஒரு பேசு பொருளாக்கி அதை ஒரு கருத்தாக்கம் உருவாக்கி அதை எடுக்கிறதுக்கு எதுவும் வேலை இருக்குதா? தேர்தல் வரும்போது 24 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஐயா மோடி திடீர்னு கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசலையா? அது நடந்துச்சா? நாம் போராடலாம், அதிகாரமற்ற மகன். நீங்க கேள்வி கேட்கலாம், கருத்து சொல்லலாம், உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் கச்சத்தீவு மீட்க போராடுவோம்னா அது வேடிக்கையா இல்லையா? என் மீனவனை ஒழுங்க கடல் எல்லைகளை மீன் பிடிக்க விடலாம், உன்னோட பொருளாதார தடை விதிப்பேன், வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில் தொடர்பு போன்ற ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் சொன்னா இத்தினீண்டு நாடு பயந்துட மாட்டானா? அப்புறம் அவன் உங்களை மதிக்கல, அவன் தான் சீனா தயவில் போயிட்டானே. உலகத்துக்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரியாத உங்கள் ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியாதா? முழுக்க முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிற்குதுங்கிறதுல ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அங்க சிங்கள கடை விதிகளை சைனீஸ் எழுத்துல விளம்பர பலகையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் அம்மந்தோட்டால தன் ராணுவ தளத்தை, கடற்படை தளத்தை அமைச்சிருக்கா இல்லையா சீனா? சொல்லுங்க. 90 ஆண்டுகளுக்கு 950 கோடிக்கு லீஸுக்கு எடுத்த அந்த இடத்துல நிக்கிறானா இல்லையா? எல்லாம் நீங்க எதையுமே பேசாம விட்டுட்டு நீங்க இன்னைக்கு நாங்க எத்தனை காலத்துக்கு இந்த கச்சத்தீவு கோரிக்கை வைக்க வேணாயா? கச்சத்தீவு மீன் பிடிக்கிற சுதந்திரமா சென்று மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரலே நீ எனக்கு, இந்த நாட்டு குடிகளுக்கு. நாங்க உங்க நாட்டு மக்களா இல்லையா? சரி, கைது செய்யப்பட்டா செத்து விழுந்தா இந்திய மீனவன் கைதுனாது சொல்றியா? அப்படி சொன்னா உனக்கு அவமானம் ஆயிரும், தேச அவமானம் ஆயிரும். தமிழ் மீனவன் செத்தான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான். அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆமா நாங்க தமிழர்கள்னா அது பாசிசம், அது செப்பரேட்டிசம், ஆன்டி நேஷனலிசம்ங்கிறீங்க. நாங்க தான் சொல்றோம் இந்தியன். என்னைக்கு நீ என்ன ஏற்றிருக்க இந்தியனா? என் வரி இனிக்கும், என் நிலத்தின் வளம் இனிக்கும், என் வாழ்க்கை உனக்கு கசந்துடும், என் வாக்கு உனக்கு இனிக்கும். எப்படி? அது கையெறு நிலையில் நிற்கிறோம். எங்களுக்கு அதிகாரமற்ற பிள்ளைகள், அரசியல் வலிமை, அதிகார வலிமையற்ற பிள்ளைகள் முறையிடலாம், ஆர்ப்பாட்டம் செய்யலாம், போராடலாம். ஒரு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் செய்ய இந்த நாடு, இந்த அதிகாரம் இடம் தருமா? நாங்க முன்வைக்கிற கோரிக்கையை தடையின்றி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப விடுமா, அனுமதிக்குமா? எந்த ஒரு போராட்டத்திற்காகவும் இந்த இடத்துல இன்னும் போராடுன்னு எங்களுக்கு அனுமதி தந்திருக்குதா? சொல்லுங்க. எங்க தலைவர் சொல்றாரு, வெள்ளைக்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், ஆனால் நம்ம விடுதலைக்காக போராடவாவது அனுமதித்தார்கள், குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாடுகள், இந்த நாட்டின் தலைவர்கள் நம்ம உரிமைக்காக போராடக்கூட அனுமதிப்பதில்லை. அப்படின்னா யார் கொடுமையானவன்? யாரு கொடுமடிமைகளை எங்களை வச்சு நடத்துறது? உரிமை இல்லை எங்களுக்கு. பிரச்சனைகள் நீங்க தான் திணிக்கிறீங்க, போராட்டங்கள் எங்களுக்கு நீங்க தான் கையளிக்கிறீங்க. ஆனால் போராட இடமாவது கொடுக்குறீங்களா? அப்பது பிரதமர் இதுக்காக போறேன்னு சொல்லல, இந்த பிரச்சனைகளை பேசுவேன்னு சொல்லல. ஒருவேளை பேசிட்டு வந்த பிறகு நாட்டின் பிரதம அமைச்சர் இந்த கோரிக்கையில பேசியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இல்ல அவர் இங்க வந்தார், இல்ல அவர் வந்தவர் அந்த அதிபர் வரும்போது இவங்க என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப போயிட்டு என்ன பேசுவாங்கன்னு தெரியல. இது புது பயணம் ஒன்றும் இல்லை பிரதமருக்கு, ஏற்கனவே பல முறை போயிருக்காங்க. இந்த பிரச்சனை தமிழர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை தான் இப்போ. ஏன்னா எங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அது அவர்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போனது, அப்படிதான் அவங்க கருதுவாங்க. நீங்களே பாக்குறீங்க, ஒரு தங்கை, அவள் சிறந்த விளையாட்டு வீராங்கனை, இந்த நாட்டில் குடியுரிமை இல்லாதனால அவளுடைய திறமையை வெளிக்காட்ட முடியல. இந்த நாட்டிலிருந்து, ஈழத்திலிருந்து நாங்கள் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து போய் வாழ்கிறோம். எல்லா நாடும் தங்கள் குடிகளாகவே ஏற்று எங்களுக்கு குடியுரிமை தந்து எங்களை அங்கீகரிக்குது. அந்த நாட்டு இராணுவத்தில் இணைச்சிக்கிறது, காவல் படையில் இணைச்சிக்கிறது. அந்த நாட்டில் விளையாட்டுத்துறையில் எங்களை விளையாட விட்டு நாங்கள் வென்று குவிக்கிறோம் அந்த நாட்டுக்கு. குறிப்பாக என் தம்பி திருக்குமரன் மகன் குரு, அவன் என்ன செய்யறான், அயர்லாந்து நாட்டுக்கு டென்னிஸ் ஆடுறான். ஆடி அந்த நாட்டின் பெருமைனா அந்த நாட்டின் பிரதமர் அவனுக்கு கடிதம் எழுதுறார், இந்த நாட்டின் பெருமை நீ நிலைநாட்டி விட்டாய் மகனேன்னு. அது இருக்குது, பகிர், நான் வேணா அனுப்புறேன். அந்த அளவுக்கு எங்களை அங்கீகரிக்குது அந்த நாடுகள். திபெத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு இந்த நாட்டு திபெத்தியனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ அவனுக்கு குடியுரிமை கொடுக்குற, வணிக வளாகம் கொடுக்குற, திரையரங்குகள் கொடுக்குற, கல்லூரி கொடுக்குற, வாழ்விடங்கள் கொடுக்குற. இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நாங்கள் நினைத்து வாழ்கிறோம். இது ஏன் நாடு, என்னுடைய ரத்த சொந்தங்கள் ஈழத்தமிழ் மக்கள். அவர்கள் எங்கள் எதிரியா 35 ஆண்டுகளை தொடுது, ஒரு தலைமுறை தாண்டி இருக்கோம். எங்களுக்கு குடியுரிமை தர என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனை? சரி, நிரந்தரம் வேணாம், இரட்டை குடியுரிமை கொடு, விரும்பின வரை இங்கே இருக்கலாம், தாய்நாட்டுக்கு வாழ போகணும்னா போகலாம், அங்கே இடையூறு வாழ முடியலாம், திருப்பி இங்கே வரலாம்னு. இது பூமிக்கு இதெல்லாம் இது எப்படி சொல்கிறது? அப்புறம் மனிதநேயம் பேசுகிறோம், அப்புறம் இறைவன் பேசுகிறோம், உலகத்தை இறைவன் படைச்சான்னு பேசுகிறோம், தினம் சாமி கும்பிடுறோம், பூஜையெல்லாம் செய்கிறோம், வழிபடுறோம், ஆனாலும் எவனுக்கு வாழ இடம் இல்லைங்கிறோம். இது என்ன? இதெல்லாம் என்னது? அது நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களாக மதிக்கப்படுறோமாங்கிறதே கேள்வியாக இருக்குது. அப்புறம் அதில் போய் பேசி என்ன? எங்களுக்காக பேச யாரும் இல்லைங்கிற யதார்த்தத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. எங்களுக்கு புரிஞ்சுதான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். நாடாளுமன்றத்தில் வக்ஃபு மசோதா வாக்கெடுப்பில் வந்து பங்கேற்காம பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணிச்சிருக்காரு. அதை ஆதரிச்சு வக்ஃபில் ஆதரிச்சு ஜி.கே. வாசன் வாக்களிச்சிருக்காரு. அதாவது அது கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்க நிலைப்பாடு. அதாவது வெளியேறுவதும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் போயிடும். அந்த சொல்றது புரியுதா? ஆதரவாக தானே போயிடும் தம்பி. நடுநிலை வெளியேற்றம்ங்கிறது எப்பவுமே அந்த கருத்துக்கு வந்து ஆதரவாக தான் தம்பி போயிடும். எதிர்நிலை வாக்கு தான் அதுக்கு எதிராக இருக்கும். அது வந்து இல்லை அது வந்து இங்கே பாருங்க, அது தவறான முடிவு. ஐயா ஜி.கே. வாசன் ஏன் அந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரியும். நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது வக்ஃபு வாரிய இடங்களை போய் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டு பேசுபொருளாக எடுத்துக்கிட்டு ஒரு அரசியலை செய்கிறதுங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிறது தான் இந்து மக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்குங்கிற நிலைப்பாட்டிலே இருந்தீங்கன்னா அது இறையாண்மை மிக்க நாடு, தேசிய ஒருமைப்பாடை காக்கிற நாடு, அந்த நாட்டினுடைய அரசாட்சி முறையாக அது இருக்காது. நீங்கள் திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினவே எங்கே இருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டின் விடுதலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாரும் பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கான். இங்கே பாருங்க, என்ன பாருங்க, இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட்டமே செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலையும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. வரலாறை நான் எடுத்து தரணுமா இல்லை நானே பேசணுமா? எடுத்து சொல்லுங்க. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் உனக்கு நண்பனாக இருக்கான், ஐபிஎல்ல விளையாடுறான், அவனோட கிரிக்கெட் ஆடுற. இந்த நாட்டு விடுதலைக்கு போராட்டம் இருக்கான் பாரு பாகிஸ்தான், பங்களாதேஷில், அவனை நீ ஐபிஎல்ல சேர்க்க மாட்டுற. இவனை பகை நாடுன்னு வச்சிருந்தா தான் உனக்கு இங்கே பாலிடிக்ஸ். என்ன சொல்றது புரியுதா? இவனை பகை நாடா வச்சிருக்கணும் நீ, அப்பதான் உனக்கு இங்கே அரசியல் இருக்கு. ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து வாழ்கிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைன்னா இது என்னைக்கு வந்து மதத்தை விட்டே வெளியில் வராத இந்த அரசுகள், ஆட்சிகள் எப்படி மானுடத்துக்கு வரும்? எப்படி மண்ணை நேசிக்கும்? புல்லு புல்லு பூச்சி வண்டை நேசிக்கும்? இது எப்படி உலக உயிர்கள் மீது கருணை காட்டும், இரக்கம் காட்டும்? என்ன இருக்கு? அரசியல் அதிகாரம் அங்கதானே இருக்கு. இப்ப நீ சொல்லக்கூடிய ஆட்கள் கிட்ட தானே திரும்ப திரும்ப சொல்கிறேன், வரலாறு நெடுகிலும் நீங்கள் வாங்க, கொஞ்சம் முன்னாடி 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கூட வாங்க, ரொம்ப போவேன்னா பல பேரரசுகள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிருக்குது. முகலாய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, மராட்டிய தெரியும், மராட்டிய மன்னர்களுடைய சரபோஜி மன்னர்களுடைய ஆட்சி, இதெல்லாம் எங்கே இருக்குது? இப்படி தானே பல ஆண்டுகளாக காங்கிரஸ் மிதப்பிலே தெரிஞ்சு விடுதலை பெற்றது. இந்த தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அதுதான் அதிகாரத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் துணை இணை கட்சியாக தொங்கிக்கிட்டு அது அதிகாரம்ங்கிறது நிலைத்ததல்ல, நீடித்ததல்ல. எங்கள் தாத்தா பாடுற மாதிரி வலியோர் சிலர் எளியோர் தமை வதையை புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவான்னு கேட்கிறாரு. அதுவே நிரந்தரம் நிலையானதுன்னு நினைப்புல இருக்கிறியான்னு கேட்கிறவள. அதனால அது ஆம் இருக்கும், மாறும். இலங்கையிலையும் பங்களாதேஷிலையும் வந்த கிளர்ச்சி இந்த நாட்டில் வர்றதுக்கு எவ்வளவு நாளாகும் நினைக்கிறீங்க? பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் சிலை என்னாச்சு? ஏறி நின்று தலையை ஒருத்தன் தனியா வெட்டினான். காரணம் என்ன? பசி. அவர் பெற்றுக் கொடுத்த விடுதலையில பிரச்சனை இல்லை, அவர் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில பிரச்சனை வந்துச்சு. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இலங்கையில் என்ன நடந்துச்சு? 4 விழுக்காட்டில் இருந்தார் ஜனதாபக்தி புறமனா. 4 விழுக்காடு. பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது அவருக்கு 4 விழுக்காடு. எப்படி 60 விழுக்காடு தொட்டு அதிபரானாரு? என்ன பொருளாதார வீழ்ச்சி, பசி, கிளர்ச்சி, மக்களுக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியல. புரியுதுன்னு இப்போ அந்த மாதிரி
அது ஒரு சின்ன மாநில அளவு நிலங்கள். இலங்கை, பங்களாதேஷ்லாம் மாநில அளவு கூட நிலங்கள் இல்லை, சின்ன பகுதி. ஆனால் இந்தியா வந்து பல நாடுகளின் ஐக்கியம், தாங்குமான்னு பாருங்க. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். அதனால் அம்பேத்கர் சொன்னதை தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். தான் சார்ந்திருக்கிற, தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதம் பெரிது என்று நம்பிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது. அப்படி ஆட்சியாளர்கள் சார்ந்திருக்கிற மதத்தை விட்டு வாழ்கிற நாட்டின் மீது அக்கறை செலுத்தணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை, வேண்டுகோள். அப்போதான் இந்த நாடு ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட ஒரே நாடாக இருக்கணும்னா அதை கவனத்தில் வச்சுட்டு இயங்கணும். வேற மிக்க நன்றி.